ஜொகூர் மாநில அரசு ஓராண்டுக்கு முன்னமே கலைக்கப்பட்டதால் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பினாங்கு மாநிலத்திலும் அரசாங்கம் கலைக்கப்பட்டு மாநில தேர்தல் நடத்தப்படுமா என்பதை டிஏபி தலைமை முடிவெடுக்க வேண்டும் என்று பினாங்கு மாநில முதலமைச்சர் சவுகோன்யோ தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நடத்த வேண்டும் என டிஏபி தலைமை பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் அதற்கான சாத்தியம் மிக குறைவு என்று சவுகன்யோ குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மாநில அரசாங்கங்களும் இதற்கு இணக்கம் தெரிவிக்க வேண்டும். ஆட்சி காலத்திற்கு முன்னமே அரசாங்கத்தை கலைப்பது மக்களின் வாக்குகளுக்கு நாம் செய்யும் துரோகம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஆண்டுகள் முழுமையாக இந்த அரசு நிலைத்திருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மக்கள் வாக்கு செலுத்தினர். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக நாம் முன்னமே அரசாங்கத்தை கலைப்பதால் மக்களுக்கு அது ஏமாற்றத்தை அளிக்கும் என்று சவுகோனியோ தெரிவித்தார். ஆனால் கட்சியின் தலைமை பினாங்கு மாநில அரசை கலைக்க வேண்டும் என வலியுறுத்தினால் கட்சியின் தலைமைக்கு தாம் கட்டுப்படுவேன் என்று சவுகோனியோ தெரிவித்துள்ளார். ஸ்கூடாய் டிஏபி சட்டமன்ற உறுப்பினரான மரீனா இப்ராஹிம் டிஏபி கட்சியில் இருந்தும் அரசியலில் இருந்தும் விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து அவர் டிஏபியில் இருந்து விலகி மற்ற கட்சியில் சேர்ந்து விட்டதாக வெளிவந்த செய்திகளை மரீனா இப்ராஹிம் மறுத்துள்ளார். டிஏபியில் இருந்து விலகியதும் தாம் மற்ற கட்சியில் இணைவதாக இருந்தால் தாம் டிஏபி கட்சியில் இருந்து விலகியிருக்க வேண்டாமே என அவர் குறிப்பிட்டார். தம்முடைய அரசியல் மக்கள் நலனுக்கானது என்பதால் ஸ்கூடாய் சட்டமன்றத்தில் எல்லா சமூகத்தினருக்குமான குரலாகவே தாம் இருப்பேன் என்று மரீனா இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசாங்கத்தில் தாம் அங்கம் பெறவில்லை என்றாலும் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து ஸ்கூடாய் மக்கள் நல பணிகளையும் மாநில அரசின் மக்கள் நல திட்டங்களையும் தொடர்ந்து வழங்கி வந்துள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சியில் இருப்பதால் அரசாங்கத்தை வசைபாடியே அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்த அவர், அடிப்படையில் நாம் மக்கள் நலனுக்காகவே அரசியலுக்கு வந்திருக்கிறோம். அரசாங்கத்துடன் இணைந்து மக்களுக்கு தேவையானதை நாம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். பொய்யான காரணங்களை தெரிவித்து தாம் அரசியலில் இருந்து விலகவில்லை என்றும் தம்மால் இயன்றதை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். தாம் பொய் சொல்லவில்லை, தம்மை எதிர்ப்பவர்கள் சொல்லும் பொய்களுக்கும் தாம் பலியாக விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். இவையெல்லாம் ஸ்கூடாய் மக்களை பாதிக்கும் என்பதால் தாம் அமைதியாகவே அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாக மரீனா இப்ராஹிம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் கோலாலம்பூர் ஹோட்டல் ஒன்றில் போதைப்பொருள் கலந்ததாக கூறப்படும் ஓரின சேர்க்கையாளர் விருந்து தொடர்பாக 50 பேருடன் கைது செய்யப்பட்ட சீன நாட்டவர் அந்நிகழ்வின் அமைப்பாளர் என்று நம்பப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த நபர் தனது இன்ஸ்டாகிராமில் அந்த விருந்தை விளம்பரப்படுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் ஹுசைன் ஒமார்கான் தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் பங்கேற்பாளர்களின் பயன்பாட்டிற்காகவே இருந்தன என்றும் தற்போதைக்கு போதைப்பொருள் விநியோகத்திற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஹுசைன் கூறினார். இருப்பினும் போதைப் பொருட்களை வழங்கியவரை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். விருந்தில் நடத்தப்பட்ட சோதனையில் பிடிபட்ட 51 பேர் மீதும் பல்வேறு போதைப்பொருள் குற்றங்களுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹுசைன் தெரிவித்தார். ஜொகூர் குலுவாங்கில் நேற்று மதியம் நடந்த 5 வாகனங்கள் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 5 பேர் உயிரிழந்தது மற்றும் 8 பேர் காயமடைந்தது தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக ஒரு 11 வயது இளைஞரை காவல்துறை கைது செய்துள்ளது. 19 வயதான அந்த இளைஞர் மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனத்தை ஓட்டி வந்ததாகவும் BMW வாகனத்தை ஓட்டி வந்த தனது சகோதரர் 22 வயதான கோ யி ஷெங்குடன் பந்தயத்தில் ஈடுபட்டிருந்ததாக நம்பப்படுவதாகவும் குலுவாங் காவல்துறை தலைவர் பஹ்ரின் தெரிவித்துள்ளார். ஜொகூர் பாரு அயரிதாம் சாலையில் பிற்பகல் 1:19 மணிக்கு நடந்த இந்த விபத்தில் கோ தனது BMW காரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்திசை பாதைக்கு சென்று புரோடுவா அல்சா டொயோட்டா வியாஸ் புரோட்டான் வீரா மற்றும் அவரது சகோதரரின் மெர்சிடிஸ் பென்ஸ் கார்களுடன் மோதியதாக அவர் கூறினார். இந்த கோர விபத்தில் வியாஸ் காரில் இருந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது கடுமையான மார்பு காயங்களால் கோ உயிரிழந்தார். விபத்தில் சிக்கிய மற்ற 8 பேரும் சிகிச்சைக்காக குலுவாங்கில் உள்ள என்சே வெசார் ஹஜா கல்சோ மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டனர்.
அலட்சியமான மற்றும் அபாயகரமான வாகனம் ஓட்டுதல் மற்றும் அதன் விளைவாக ஏற்படும் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 42(1) மற்றும் 41(1) பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக பஹ்ரைன் கூறினார். விசாரணைகளுக்கு வசதியாக அந்த இளைஞர் நாளை வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று மதியம் சபா கொத்தகினபாலு செபுலோட் காலாபாகான் உள் சாலையில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மரம் விழுந்து 33 வயது ஆடவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நண்பகல் நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரும் அவரது மனைவியும் கலாபாகான் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மரம் சரிந்து வாகனத்தில் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் மரத்தின் அழுகிய தண்டு காரணமாக மரம் சரிந்து வாகனத்தின் முன்பக்கத்தில் நேராக மோதியது தெரிய வந்துள்ளதாக கெனிங்காவ் காவல்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் அலிசாம் கூறினார். அந்த நபருக்கு தலை மற்றும் உடலில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பெற்று வந்த போது அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி சிறு காயங்களுடன் தப்பியதாகவும் அவர் கூறினார். சம்பவம் நடந்த போது வானிலை நன்றாக இருந்ததாகவும் சாலைகள் தெளிவாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஜொஹூரில் ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் மூடா கட்சியின் வசம் இருக்கும் புத்ரி வங்சா சட்டமன்றத்தில் மூடா கட்சி மீண்டும் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவரும் புத்ரி வங்சா சட்டமன்ற உறுப்பினருமான அமீரா ஐஷா தெரிவித்துள்ளார். மூடா கட்சி ஜொஹூரில் உள்ள முக்கிய சட்டமன்றங்களில் போட்டியிடவும் தயாராக இருப்பதாகவும் இளைஞர்களின் கட்சியான மூடா கட்சியை ஆதரிக்காமல் எந்த கட்சியும் இளைஞர்களின் வாக்குகளை பெற முடியாது என்றும் அமீரா ஐஷா தெரிவித்தார். ஜொஹூர் தேர்தலில் பரிசான், பக்காத்தான், பரிகாத்தான் என மும்முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மூடா கட்சி எந்த கூட்டணியில் இணையும் என்பதை விரைவில் அறிவிக்கும் என்று அமீரா ஐஷா தெரிவித்தார். கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 2022 ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் சைட் சாடிக் தலைமையிலான மூடா கட்சி PKR, DAP, அமானா கட்சிகளுடன் இணைந்து 7 சட்டமன்றங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு சட்டமன்றத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூரில் உள்ள பல பரபரப்பான சாலைகளில் ஆபத்தான நிலையில் மோட்டார் சைக்கிள் சாகசங்களை செய்ததாக நம்பப்படும் 4 சிறார்கள் உட்பட 6 இளைஞர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் சம்சூரி இசா இதுகுறித்து தெரிவிக்கையில், இச்சம்பவம் மே 23 அதிகாலை 3:30 மணி அளவில் நிகழ்ந்ததாகவும், ஆனால் இந்த சாகசம் அடங்கிய வைரல் வீடியோ மே 31 வெளிவந்ததாகவும் தெரிவித்தார். 44 வினாடிகள் கொண்ட அந்த வீடியோவில் ஜலான் ராஜா லாவூட், ஜலான் துன் ரசாக் மற்றும் ஜலான் பி ராம்லி ஆகிய சாலைகளில் பின்னால் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பல மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் ஆபத்தான சாகசங்களை செய்வது காட்டப்படுகிறது. நேற்று அதிகாலை 3:20 மணி அளவில் 20 வயது ஆண் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் அவருடன் பின்னால் அமர்ந்திருந்த 16 வயது பெண் ஆகியோர் சம்பந்தப்பட்ட முதல் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். இந்நிலையில் இன்று அதிகாலை 12:54 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது நடவடிக்கையில் 17 மற்றும் 16 வயதுடைய மேலும் 2 ஆண் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் அவர்களுடன் பின்னால் அமர்ந்து பயணித்த 18 மற்றும் 15 வயதுடைய பெண்களும் கைது செய்யப்பட்டனர். வைரலான காணொலியில் இந்த 6 பேரும் சம்பந்தப்பட்டிருந்ததாக காவல்துறை நம்புகிறது. அவர்களில் 4 பேர் சிறார்கள் என்பதால் வாக்குமூலம் அளித்த பின்னர் 6 சந்தேக நபர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அலட்சியமாகவும் அபாயகரமாகவும் வாகனம் ஓட்டியதற்காக 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 42(1) கீழ் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல்
பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட், கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112443010 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.